நீங்கள் கேட்கவிருப்பது அந்தரங்கம் புனிதமானது. எழுதியவர் ஜெயகாந்தன். ஒலி வடிவில் வழங்குபவர் டி. ரவிசங்கர். ஒரு நிமிஷம் இருங்கள், கூப்பிடுகிறேன். நீங்கள் யார் பேசுறது என்ற கேள்வி வந்ததும் பல்லை கடித்துக்கொண்டு பதில் சொன்னான். நான் அவர் மகன் வேணு. சற்று கழித்து அவனது தந்தையின் குரல் போனில் ஒலித்தது. ஹலோ, நான் தான் சுந்தரம். அதுவரை இருந்த தைரியம், ஆத்திரம், வெறுப்பு யாவும் குழம்பி வேணுவுக்கு உதடுகளும் நெஞ்சும் துடியாய் துடித்தன. அவனது பேச்சு குழறிற்று. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு பேசினான். வேணு பேசுறேன். நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். சரி, இன்னும் கொஞ்ச நாடியில நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இல்ல, அத பத்தி வீட்டில் பேச எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க அங்கேயே இருக்கிறதானா 10 நிமிஷத்துல நான் அங்க வரேன். ஓ, ஐ see. சரி, வாயேன். தேங்க்ஸ். ரிசீவரை வைத்துவிட்டு நெற்றியில் பொங்கியிருந்த வியர்வையை துடைத்துவிட்டுக் கொண்டான் வேணு. இன்னும் கூட அவனுக்கு நெஞ்சு படபடத்துக் கொண்டிருந்தது. அவன் என்னென்னவோ பேச தன்னைத்தானே ஒரு மகத்தான காரியத்திற்கு தயார் செய்து கொள்கின்ற தோரணையில் உள்ளங்கையில் குத்திக்கொண்டு செருமினான். இது என்னோட கடமை. இந்த குடும்பம் சீர்குலையாம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஒரு சின்ன பையன், தன் மகனே தன்னை கண்டிக்கிற அளவு தான் நடத்தை கெட்டு போனதை அவர் உணர வேண்டாமா? மானக்கேடான விஷயம்தான். நான் ஆத்திரப்படாமல் நியாயத்தை பேசி அவரோட கேடுகட்ட ரகசியத்தை அவருக்கே முதல்ல அம்பலப்படுத்தணும். அதெல்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு அவர் மழுப்ப பார்ப்பார். அவரோட மேஜை டிராயர்ல இருந்த அந்த கடுதாசியை, கர்மம், காதல் கடிதம், அத ஞாபகமா எடுத்துக்கிறேன். என் மேஜை டிராயருக்கு கள்ளச்சாவி போட்டாயோன்னு அவர் ஆத்திரப்படலாம். இவர் கள்ளக்காதலை கண்டுபிடிக்க நான் செய்த இந்த கள்ளத்தனம் ஒன்றும் பெரிய தப்பில்லை. முந்தானா ராத்திரி கூட அவளோட 2வது ஷோவுக்கு சினிமாவுக்கு போயிருந்ததை பார்த்த அப்புறம்தானே இந்த தொடர்பின் முழு உண்மையையும் கண்டுபிடிக்கணும்னு நான். Sample complete. Ready to continue?